வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணாலன். பேராசுங்கைசிப்பூர் எங்கோர் காரை ஸ்ரீ மகா நாகமுத்து மாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம். எங்கோர் காரை வட்டார மக்களுக்கு அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் சரித்திர புகழை தாங்கி நூற்றாண்டை கடந்த ஸ்ரீ மகா நாகமுத்து மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேகம் ஜூன் 26 வெள்ளிக்கிழமை காலை 10:35 மணியளவில் இருந்து காலை 11:20 மணி வரை நடைபெறவுள்ளது. நூற்றாண்டை கடந்து சரித்திரமிக்க ஆலயமாக திகழும் இந்த உலக அன்னையின் கும்பாபிஷேகத்திற்கு பேரா மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டாக்டர் சிவனேசன் சிறப்பு வருகிறாராக கலந்து கொள்கிறார். இந்த ஆலய கும்பாபிஷேகம் பினாங்கு புக்கின் மருதாச்சம் நகரை சேர்ந்த தலைமை குருக்கள் சிவஸ்ரீ நிகேஷ் குருக்கள் தலைமையில் நடைபெறவுள்ளதாக ஆலய தலைவர் கந்தசாமி தெரிவித்தார். மேலும் இந்த கட்டுமான பணிகளை தமிழ்நாடு திருவாரூரை சேர்ந்த தலைமை ஸ்தபதி ஸ்ரீதர் சிறப்பாக வழிநடத்தியுள்ளார். இந்த பழமை வாய்ந்த ஆலய கும்பாபிஷேகத்திற்கு கோலாகங்சா சுங்கைசிப்பூர் சுற்று வட்டார பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு இந்த உலகை காக்கும் உலக அன்னையின் ஆசையை பெறுமாறு கும்பாபிஷேக குழுவின் தலைவருமான கந்தசாமி ராமன் கேட்டுக்கொண்டார். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆலயத்து சார்பாக நாகமுத்து மாரியம்மன் ஆலயத்து சார்பாக என்னுடைய வணக்கங்களை சொல்லிக்கிறேன். என் பேர் கந்தசாமி, அப்பா பேர் ராமன். ஒரு 26ஆம் தேதி 6வது மாதம் கும்பாபிஷேகம் காண இருக்குது இந்த கோயில். ஆகவே மக்களாகிய நீங்கள் அனைவரும் கலந்து சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மற்றபடி இந்த ஆலயத்துக்கு சிறப்பு விருந்தினராக டாக்டர் சிவனேசன் அச்சலிங்கம் அவர்களை நாங்கள் வர சொல்லியிருக்கோம். அவரும் எங்ககிட்ட வாக்குறுதி கொடுத்து கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு கலந்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஆகையால் ஏறக்குறை ஒரு 2 லட்சம் வெள்ளி செலவு பண்ணி சீரமைப்பு பண்ணியிருக்கோம். அந்த கோயிலை கட்டியிருக்கோம். மோசைக்கு மற்றபடி பூசாரி ரூம்பு இதெல்லாம் நாங்கள் செஞ்சுருக்கோம். நிறையா வேலைகளை செலவு பண்ணி செஞ்சுருக்கோம். நம்மளுக்கு அரசாங்கம் குறிப்பிட்ட ஒரு தொகையை கொடுத்து உதவி செஞ்சுருக்காங்க. அந்த தொகையினால் நாங்கள் இந்த கோயிலை சிறப்பாக எங்களால் முடிஞ்ச வரைக்கும் இந்த கோயிலை நாங்கள் சிறப்பாக கட்டி முடிச்சிருக்கோம். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம்.